கிறிஸ்துடைய ஸ்பிரிச்சுவல் பாடி, அவருடைய ஆன்மீக உடலுக்குள்ளாக நாம் மூழ்கடிக்கப்பட்டு ஒரு புதிய படைப்பாக மாற்றப்படுகிறோம். அதுதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் புது படைப்பாக மாற்றப்படுகிறார்கள். பழையன எல்லாம் கழிந்தன, எல்லாம் புதிதாகின. அப்போ அதில் என்ன புதிதாச்சுன்னா நம்முடைய ஸ்பிரிட், ஆவி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அது பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வருகிறார். இதுதான் நம்ம சொன்னோம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து மனதை நாம் புதுப்பிக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வரும், நிச்சயமாக வரும். அப்போ நம்ம யாக்கோபு 1:22-23 பார்க்கும்போது, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரமிருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி கடைபிடிப்பவர்களாகவும் இருங்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு முகத்தில் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு அதில் ஒரு அழுக்கு இருந்ததுன்னா நம்ம உடனே அதை சரி பண்ணுறோம். ஆனால் அதை பார்த்துட்டு சரி பண்ணாமல் போகிற மனிதன்